ஷாக் அடிக்குதா? அப்படிலாம் அடிக்கலாம். பிளாக் கரண்ட் காமெடி சிரிச்சிருங்க, நான் சிரிச்சிட்டேன். போஸ்ட் பண்ணவே முடியல. கண்டிப்பாக அது வந்து நான் ரிட்டர்ன் தான் போட போறேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே இப்படியா? இதுக்கு ஆங்கிள் இந்த லெகின் போட்டு பேர் அப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இது டொமேட்டோ ரெட் கலர்ல. இதோட நெக் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் காட்ட போறது தான் ஆக்சுவலி என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து வியர் பண்ண போறது. பார்த்தலாமா? ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு vlog வந்து என்னோட பர்த்டேக்காக ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ அப்படி இந்த டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போடலாம். தேனியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷாப் தேனி சாரல். ஸோ பெருசா வந்து இப்ப வந்து தீபாவளி டைம்ல ஓபன் பண்ணியிருந்தாங்க. என்னால அப்ப போக முடியல. ஸோ இந்த தடவை பர்த்டேக்கு இங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். கலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து ஓகேவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் தீபாவளி டைம்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 3 டாப்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்றது வந்து வீடியோட எண்டிங்ல நான் கொடுத்திருக்கேன். ஸோ கண்டினியூவா வீடியோவை பாருங்க. பர்த்டேக்கு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தப்போ வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கு முன்னாடி இந்த பனங்கிழங்கு பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட். எதனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இப்பதான் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எடமா ஸ்ட்ரீட்டுக்குள்ள நம்ம நடந்து வந்தாலே வந்து டைம் போறதே தெரியாது. அப்படி நான் நடந்து வந்துட்டு இருக்கப்பதான் வந்து இந்த ஷாப்ல வந்து நிறைய ஸ்டெட் எல்லாம் ரொம்ப அழகழகா வச்சிருந்தாங்க. சோ நமக்கு தான் குட்டி ஸ்டெட் தான் ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதனால நான் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு 3 செட்ல வந்து குட்டி குட்டியா ஸ்டெட் வந்து வாங்கியிருந்தேன். அன்னைக்கு கிரௌடுமே வந்துட்டு ரொம்ப பெருசா இல்லை, ஏன்னு தெரியல. அதனால ஷாப்பிங் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கம்மிங் வெனஸ்டே வந்துட்டு எனக்கு பர்த்டே. ஸோ அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி நான் மீஷோ அமேசான்லேருந்து சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குயிக்காக இதெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். இது கொஞ்சம் நசுங்கி போய் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன். பாப்பாவோட மெடிசின், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மெடிசின்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதோட இது லிட்டு வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. க்ளோஸ் பண்ணவே முடியல. கண்டிப்பாக அது வந்து நான் ரிட்டர்ன் தான் போட போகிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்டே இப்படியா? சரி வாங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ஷெல்ஃப் ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன். நல்ல ஸ்டர்டியாக சூப்பராக இதோட குவாலிட்டி. இது ஃப்ரம் மீஷோ தான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு நல்லாவே வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ட்ரில் ஃப்ரீ ஆப்ஷன் தான். இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த 2 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பீல் பண்ணிவிட்டு இதை நம்ம மாட்டிட வேண்டியதுதான். இதுக்கு வந்துட்டு இந்த 2 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ட்ரில்லும் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்துட்டு ப்ரொஃபிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியும் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நான் கண்டிப்பாக ட்ரில் பண்ண போகிறதில்ல, இது யூஸ் பண்ணி தான் வந்து மாட்ட போகிறேன். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் இனிய காலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இப்போது நெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஆர்கனைசர் தான், ஷெல்ஃப் ஆர்கனைசர். ஸோ இது வந்து பாத்ரூம்காக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கினது. குவாலிட்டி வேற லெவலுங்க, சூப்பரா இருக்கு. இதோட லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதோட பாத்ரூம் பாத்தீங்கன்னா Black and white தீம்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது கரெக்டா மேட்சா இருக்கும். இதுவுமே வந்துட்டு ட்ரில் ஃப்ரீ தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பீல் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த உட்டன் ஆர்கனைசர் வந்து கிச்சனுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க.
மேலே வந்து வுட் ஃபினிஷ்ல இருக்கு. என்னோட கிச்சனுக்கு வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் ஆர்கனைஸ் பண்றப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃப்ரம் மீஷோ தான். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட கிளாத்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, அப்புறம் கிச்சன்லேயுமே டவல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்பட்டுச்சு. நம்ம கீழே வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லார்ஜ் சைஸ், இது வந்து ஸ்மால் சைஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு பேக்கில் வந்து வந்துச்சு. நான் போட்டது வந்து பிளைனாக தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு இந்த டிசைன் போட்டு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைனுமே வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் இதை ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை, யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணுறப்பவே வந்துட்டு செம்ம அரோமா வருது. வாவ், இதே கோல்டு கலர்ல தான் வரணும்னு நினைச்சேன். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அழகா வந்திருக்கு. வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கினது. ஸோ இது கூடவே வந்துட்டு 2 கேண்டில் வரும் அண்ட் ஒரு எசென்ஷியல் ஆயில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃப்ளேவர்? லாவெண்டர் அரோமா ஆயில். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, கீழே வந்து இந்த கேண்டில் வச்சிடணும். மேலே வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வாட்டர் வந்து ஊற்றிட்டு இந்த அரோமா ஆயிலை வந்துட்டு ஒரு 4 or 5 drops வந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு அரோமா வந்து நம்ம ரூம் ஃபுல்லாகவே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்காக தான் மெயினாக அதை வாங்கினேன். இதை ஹாலில் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வாங்கியிருக்கேன். இந்த குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து செராமிக் தான். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மீஷோ அண்ட் அமேசான்லேருந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு என் இனிய காலை சீரீஸில் வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் எப்படிலாம் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு பர்த்டேக்கு நான் என்ன அவுட்ஃபிட் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக டாப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன், வாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் தான் வாங்கினேன். ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா இதோட கலர் காம்பினேஷன் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஓப்பன் டாப் தான். இதுக்கு ஆங்கிள் இந்த லெகின் போட்டு பேரப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது டொமேட்டோ ரெட் கலரில். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சனால இந்த ஒரு டாப் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 350 rupees. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப்பிங் போகிறோம் இல்லை டெம்பிளுக்கு போகிறோன்னா கூட இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டாப் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாப். நெக்ஸ்ட் ஒன் வந்து நல்ல சாண்டல் கலர் டாப்பில் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன். இதோட நெக் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இது எடுத்தேன். கிளாத்துமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த டாப். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 500. ஸோ இப்போ நான் காட்ட போகிறது தான் ஆக்சுவலி என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து வியர் பண்ண போகிறது. பார்த்தலாமா? ஸோ இந்த டாப் தான். கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேயிஷ் ப்ளூ கலர். இந்த கலரில் வந்து என்கிட்ட ட்ரெஸ் இல்லை. ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பர்த்டே அப்படின்னால ரொம்ப சிம்பிளாகவும் வியர் பண்ண முடியாது, ரொம்ப கிராண்டாக வியர் பண்ணவும் எனக்கு பிடிக்காது. அதனால ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு டாப் இது. ரொம்பவுமே அம்பர்லா கட் தான், ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவர் ஆகும். இதுக்கு வந்து ஒயிட் கலர் ஆங்கிள் லென்த் இல்லை நார்மல் லெகினே போட்டு நம்ம பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்கும் இந்த டாப் ஏரியாவுக்குமே வந்துட்டு ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு எம்ப்ராய்டர் தான். இந்த கிளாத் குவாலிட்டி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் நான் என் பர்த்டே அன்னைக்கு வியர் பண்ண போகிறேன். இப்ப குயிக்கா வந்து என்னோட ஃபேவரட் ரெசிபி ஒன்று பார்த்தலாமா? இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மாங்காய் பச்சடி ரெசிபி தான். இதுக்கு வந்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்துக்கணும். கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடலா மாங்காய் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எவ்வளவு சைஸ்க்கு நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணி கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம வாட்டர் விட்டுட்டு நல்ல மாங்காவை வந்து குக் பண்ணி எடுத்துடலாம்.
ஒரு 2 or 3 மினிட்ஸ்லயே நல்லா வந்து இந்த மாங்காய் குக் ஆயிடும். இப்போ நம்ம மசால் பொடி, குழம்பு மசால் பொடி வச்சிருப்போம்ல, அது நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துட்டு இது கூடவே மெயின் இன்கிரியன்ட் வந்து வெல்லம். வெல்லம் வந்து நமக்கு விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நான் வந்து என்னோட கைப்பிடி அளவு 2 கைப்பிடி அளவு வந்து சேர்த்துக்கிட்டேன். மெல்ட் ஆகி மசாலாவோட குக் ஆகிறதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். நம்ம கரண்டி வச்சு கிளறணும் அப்படின்னா நல்லா பேரண்டிட்டு வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வந்து நமக்கு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரசம், கர்ட் ரைஸ், சாம்பாருக்குலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. பேசவா? அன்னைக்கு பாம்பே குல்ஃபில இருந்து குல்ஃபி வாங்கியிருந்தோம். நீங்க ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. இல்லை இனிமேல் கூட அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வரதா வாய்ப்பு இருக்கலாம். அதுல என்ன வாங்கினோம்? குல்ஃபில வந்து ஸ்டிக்ல வந்து குல்ஃபி வாங்கினோம். 2 ஃப்ளேவரு. இது என்ன ஃப்ளேவர் அம்மோ? நானு மேங்கோ. மேங்கோவும் பிளாக் கரண்ட்டும் வாங்கணுமா? ஆமா. குல்ஃபில மேங்கோ பிளாக் கரண்ட். உனக்கு என்ன வேணும்? சாக் அடிக்குதா? அப்படிலாம் அடிக்கல. பிளாக் கரண்ட் காமெடி சிரிச்சிருங்க. நானும் சிரிச்சிட்டேன். சரி, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு மேங்கோ வேணும். மேங்கோ வாட்சி. ஆஃப்டர்நூன் போல பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சாச்சு. ஸோ நாங்க வந்துட்டு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளடி பக்கர் மூவி தான் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ குல்ஃபியுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. குல்ஃபி வந்துட்டு நாங்க எந்த ஷாப்ல வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் இட். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் மை வீடியோஸ். பை.